வாயை திறந்துதான் பேசட்டுமே. ஏய், என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் என்ன உன்னால? ஆ? ஏய். ஆமா, புள்ள போருக்கு போய் நாட்டுக்காக போராடிட்டு வந்திருக்கான், சுதந்திரத்துக்காக போராடிட்டு வந்திருக்கான் பாரு. அவனுக்கு திருஷ்டி சுத்தி பூசணிக்காய் உடைக்க வேண்டியதுதான். ஏய் இருடா, மண்டையில ஏதாச்சும் இருக்கா? பூசணிக்காய் கொண்டு வந்து நடு ரோட்ல உடைக்கிறீங்க. அப்புறம் நடு ரோட்ல உடைக்காம உன்னோட மண்டையில உடைப்பாங்க. ஏய், ஏய், ஏய். திமிரா? யாருக்கு திமிரு? நீதான் திமிரு பிடிச்சு போய் திரியிறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அண்ணே? ஏய், என்ன அண்ணன்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தாடி சொல்லிருக்கா? இது பாரு, சக்திவேல்னு பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கூட பிறந்த பொறப்பாச்சேன்னு இம்புட்டு பண்ணதுக்கு பிறகும் நான் உன்கிட்ட மரியாதையா நின்னு பேசிட்டு இருக்கேன். ஆமா, நானும் என் குடும்பமும் என்ன அப்படி துரோகம் பண்ணோம்? நாங்க எங்க வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு உனக்கு இந்த பழி வாங்குற புத்தி? எதுக்கு உனக்கு இவ்வளவு வன்மம்? வயசாக வயசாக மனுஷங்க பக்குவப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சில ஆளுங்களுக்குலாம் வன்மம் எல்லாம் கூடிட்டே போகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டு வராங்களே, என்ன குழப்பம் தெரியல. என்ன பாய் நீண்டுகிட்டே போகுது? இந்த கை நீட்டி பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. டேய் இருடா, அவர் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கல. அந்த கோபம் வயித்தெரிச்சல் இருக்கத்தானே செய்யும். ஆமா, என்னமோ என் புள்ள பொம்பளை பிள்ளைங்களை கடத்துறதே வேலையா வச்சிருக்கான்னு சொன்னியாமே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல உனக்கு? நீ வளர்த்த ராஜியை தானே கதிர் கட்டிட்டு வந்திருக்கான். கதிர் ஜெயிலுக்கு போனா அவ தானே அழுதுட்டு நிப்பா. அத பாக்குறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு அல்ப சந்தோஷம்? என்ன நல்லா தானே இருந்த, எப்ப இப்படி கல் நெஞ்சக்காரனா மாறின? கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அடுத்தவங்க புள்ள கஷ்டப்படணும்னு நினைச்சா அது உன் பிள்ளைக்கு தான் வரும். அத நீ மறந்துடாத. என்ன சாபம் விடுறியா? இந்த காலத்துல நல்லவங்க ஒரு சாபமே பலிக்க மாட்டுது. இது பாரு, நான் நல்லவதான். மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டதுனால நான் ஒன்னும் கெட்டவ ஆயிட மாட்டேன். ஊர் உலகத்துல போய் கேட்டுதான் பாரு, தங்கச்சிங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. என் இடத்துல வேற ஒருத்தி இருந்தான்னு வையேன், உன் கொண்ல விரல விட்டு ஆட்டிருப்பா, சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டிருப்பா.